கேப்டனுடைய இயக்கத்தில் பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ சீட்டை பெற்றவனா, அவருடைய ரசிகனாகவே சென்னையில் வாழ்ந்தவர். நாம் அவரை இழந்துவிட்டோம் என்று தொண்டர்கள் யாரும் நினைக்க வேண்டாம். அவர் ஆற்றிய பணிகளிலே அவருடைய ஆத்மா எந்த வகையெல்லாம் இருந்தது. தர்மம், அன்னதானம், எனக்கு பேச வரல, இப்படியெல்லாம் அவருடைய வழியில் நம்ம தானம் தர்மத்தையும் அவருடைய ஆத்மா சாந்தியடைய நம்ம தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய வழியை பின்பற்றி கண்ணீர் தைரியம் தர்மம் இத்தகையும் அவர் சொந்தக்காரர். அவரை பார்த்தே நான் வளர்ந்தவன். இதை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடமே சொன்னேன். ஒரு முறை அண்ணாரி வலயத்தில் சந்திக்கும் போது நான் கேப்டன் இயக்கத்தில் இருந்தவன், அவருடைய ரசிகர் நான் என்று. ஒவ்வொரு பத்திரிகையாளர் துறையிலையும் அதை நான் பதிவு செய்து இருப்பேன். பத்திரிகையாளருக்கு உங்களுக்கு தெரியும், நான் அவருடைய ரசிகர் தான் என்று. அவர் போலவே பாவனைகள். ஒரு தமிழனா 1989ஆம் ஆண்டு பனங்கல் பார்க்கில் அவர் இலங்கை தமிழர்களுக்காக உண்ணவரது இருந்தபோதே அவர் கரங்களை பற்றி நான் வாழ்த்துக்களை தெரிவித்து அவரோடு அந்த உண்ணவரத்தில் நான் சிறுவனாக இருந்தேன். அப்போது அவர் அந்த உண்ணவரத்தில் நான் பங்கெடுத்தேன். இலங்கை தமிழருக்காக அவர் நடத்திய அனைத்து போராட்டங்களும் ஈர்க்கப்பட்டு அவருக்கு நான் ஒரு தொண்டனாக மாறினேன். இன்று அந்த வழியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எந்த இயக்கத்திலையும் நான் இடம் பெறவில்லை. அதில் அவருடைய இயக்கத்தில் இருந்து இன்று அவர் நினைவாக தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர் ஆத்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் அவருடைய தர்ம குணத்தையும் தைரியத்தையும் வள்ளல் குணத்தையும் நீங்களும் கடைபிடித்து நம்மளும் கடைபிடித்து வாழ்வதுதான் தர்மமாகும். அந்நியார் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் சண்முக பாண்டியன் அன்பண்ண சதீஷ் அவர்களுக்கு இரங்கலையும் அவர்களுடைய ஆத்மாவையும் நம்ம சொல்ல முடியாது. இதனால் அவருடைய துக்கத்தில் கண்ணீரோடு பங்கெடுத்து மிகப்பெரிய வள்ளலை இழந்த அந்த குணத்தை நீங்கள் எல்லாம் பெற்று அவர் வாழ்க்கையை பாடமாக தமிழக அரசு பாடப்புத்தகத்திலே இடம்பெற வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக நான் இந்த இடத்தில் வைக்க விரும்புகின்றேன். இந்த போல ஒரு தர்மர்கள் எப்போவாது தோன்றுவார்கள். அந்த தர்ம தலைவனுக்கு வருங்கால மாணவர்கள் எல்லோரும் பேசினால் போதாது, வருங்கால மாணவ பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கை பாடமாக அமைய தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் சேலம் அரசு சார்பாக அன்பு வேண்டுகோளாக வைத்து, ஈடு இணையற்ற அன்பு தலைவா, உன் மண்ணிலே பிறந்ததுக்கு நாங்கள் பெருமை கொண்டின்றோம். நான் பிறந்ததிலிருந்தே உன்னை ரசித்தவன். உன் படம் எந்த தேட்டரில் ஓடிது என்று கேட்டால் நான் அவரிடமே தேர்தலுடைய எம்எல்ஏ தேர்வு ஒப்ப சொல்லியிருக்கின்றேன். சத்திரியம் படம் நான் பாரத் தேட்டரில் பார்த்தேன், கேப்டன் பிரபாகரன் ஆனம் தேட்டரில் பார்த்தேன், உழவன் மகன் முருகன் தேட்டரில் பார்த்தேன்னு, கிரௌண்ட் தேட்டரில் பார்த்தேன்னு அனைத்து எனக்கு ஞாபகம் இருக்கும். அவர் போலவே குரல் குலம் கொண்டவன். நான் மெமிகிரிஸ்லாம் பண்ணி காட்டுவேன் என்னுடைய ரசிகர்களுக்கு. கேப்டனாக உடைய குரல் கொண்டவன். இப்போ என்னால் அதை பேச முடியவில்லை. அந்த அளவுக்கு நான் இன்று பெற்றவன். இதை மீண்டும் ஒரு முறை தமிழக அரசு அன்பு வேண்டுகோளாக அவருடைய வாழ்க்கை வரலாறை தமிழக பாடப்புத்தகத்தில் தமிழக வருங்கால பிள்ளைகளுக்கு இடம்பெற அன்பு வேண்டுகோளாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.